வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான கோரிக்கை தான். சேலத்திலிருந்து மயிலாடுதுறைக்கு ஒரு பயணிகள் ரயில் வேணும். இது என்ன வம்பா போச்சு? சேலத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் தான் ட்ரெயின் இருக்குல்ல. தினமுமே காலையில் 6:15 மணிக்கு மயிலாடுதுறையிலிருந்து கிளம்பி சேலம் வரைக்கும் போகக்கூடிய பயணிகள் ரயில் இருக்குது. சரி, அது போயிடுச்சுன்னா அதுக்கு பின்னாடியே காரைக்காலிலிருந்து எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய பயணிகள் ரயில் இருக்குது. இந்த 2 பயணிகள் ரயில் இருக்குது. இது இல்லாமல் கடலூர் போர்ட்டிலிருந்து மைசூர் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயினும் இருக்குது. ஈரோடு வழியாக அந்த ரயிலானது புறப்பட்டு செல்கிறது. இப்போ 3 ட்ரெயின் இருக்குது. 3மே வேறு வேறு டைரக்ஷனில் இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்காக கூடுதலாக ஒரு ட்ரெயின் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எதிர் திசையில் ஏதாவது ட்ரெயின் இருக்கா அப்படின்னு பார்த்தா காலை நேரத்தில் கிடையாது. இப்போ மயிலாடுதுறையிலிருந்து காலையில் கிளம்புற ட்ரெயின் மீண்டும் பிற்பகலில் அங்கேருந்து சேலத்திலிருந்து கிளம்பி மயிலாடுதுறை நோக்கி வந்துடுது. ஆனால் காலை நேரத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. 2 ரயில்கள் மதியான நேரத்தில் இருக்குது. ஒரு ரயில் வந்து மிட் நைட்டில் இருக்குது. அது காலையில் 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்குமே மயிலாடுதுறைக்கு போகணும் அப்படின்னா பேருந்துகளை நாடணும். அப்படி இல்லை அப்படின்னா திருச்சி வரைக்கும் வந்துட்டு திருச்சியிலிருந்து வேறொரு ட்ரெயினில் போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்குது. சேலத்திலிருந்து திருச்சிக்குமே சரியான கனெக்டிங் அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு. எப்பயோ ஒரு ட்ரெயின், அது வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் ஓடக்கூடிய ட்ரெயின்கள் மட்டும்தான் அந்த நேரத்தில் இருக்குது. இதை தவிர்ப்பதற்காக காலை நேரத்தில் சேலத்தில் இருந்து இப்போ 6:15க்கு மயிலாடுதுறையில் இருந்து எப்படி ஒரு ட்ரெயின் கிளம்புகிறதோ அதே மாதிரி சேலத்தில் இருந்து 6 மணியிலிருந்து 6:30க்குள்ள ஒரு ட்ரெயின் கிளம்புச்சு அப்படின்னா பிற்பகலில் இந்த ரயிலானது நிச்சயமாக மயிலாடுதுறைக்கு வந்துடும். அப்படி வரக்கூடிய இந்த ரயிலில் காலை நேரத்தில் சேலத்தில் இருந்து திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த பகுதிகளுக்கு வருபவர்களுக்கு ரொம்பவுமே வசதியாக இருக்கும். எப்பயுமே இந்த கோயில் குலங்களுக்கு போகிறவங்க இரவு நேரங்களில் அதிகமாக பயணிப்பாங்க. அப்படி இல்லைனா காலையில் கிளம்பி வர்றது தான் வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அதிகப்படியான கோயில் நகரமாக இருக்கக்கூடிய கும்பகோணம் சரி, தஞ்சாவூரும் சரி, இணைப்பு அப்படிங்கிறது இல்லாததுனால ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கிறது. எனவே ரயில்வே நிர்வாகம் மனசு வச்சு காலை நேரத்தில் சேலத்தில் இருந்து மயிலாடுதுறைக்கு ஒரு ட்ரெயினை இயக்குனாங்க அப்படின்னா மீண்டும் மயிலாடுதுறையிலிருந்து பிற்பகலில் இந்த ரயிலானது சேலம் நோக்கி செல்லும் வகையில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த 2மே ரயில்கள் இல்லாத நேரம் அப்படிங்கிறதுனால ரயில்வேவுக்கு அதிகப்படியான வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.